வெல்கம் டு குக் வித் சேனல். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான மீல் மேக்கர் குழம்பு தான் வந்து பார்க்க போகிறோம். இது சிம்பிளான ரெசிபி தான், சாதத்துக்கெல்லாம் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்து, கொஞ்சமாக 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்காங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டு கடுகு உளுந்தும் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம கருவேப்பிலை வந்துட்டு ஒரு கொத்து இருக்குது பார்த்தீங்களா, அதையும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்க விடுங்க. அடுத்து வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அது பச்சை வாசம் போகிற அளவுக்கு வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்து அதில் வதக்கி விட்டுறலாம். வதங்கின அப்புறமேட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு வந்து தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வந்துட்டு வதக்க விடுங்க. அதாவது ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்துட்டு நமக்கு தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கட்டும். இது நல்லா நம்ம வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்துட்டு சோயா வந்துட்டு என்னென்னா சுடுதண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துருக்கோம். ஸோ அப்போ தான் நமக்கு மீல் மேக்கர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அந்த வேக வச்ச மீல் மேக்கரை வந்துட்டு நம்ம இதில் சேர்த்துட்டு எல்லாமே கலக்கிற மாதிரி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு எல்லாமே நல்லா கோட் ஆகும். அடுத்து வந்துட்டு நம்ம தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம 2 பேர் சாப்பிட்றவங்களுக்கு வந்துட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அடுத்து நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து சிக்கன் மசாலா வந்துட்டு 1 ஸ்பூன். இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா தேவையில்லை. அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா பெப்பர் பச்சை மிளகாலாம் போட்டிருக்கனால அதே வந்து காரமாக இருக்கும். அதனால் இதில் மிளகாத்தூள் வந்து சேர்க்க போகிறது கிடையாது. அடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இது வேக வச்சு எடுத்துருக்கனால சீக்கிரமாக வந்துட்டு சோயாலாம் நமக்கு வெந்துடும். அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு குழம்பு எடுத்திங்கன்னா அவ்வளோதான், சூப்பராக வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான சோயா குழம்பு, அதாவது மீல் மேக்கர் குழம்பு வந்து டக்குன்னு ரெடி ஆயிரும். சண்டே நான்வெஜ் எடுக்கலாம், இந்த மாதிரி ஒரு குழம்பு வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.